ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நாங்கள் வாட் வி டூ ஹெல்த் கேர்ல நாங்கள் என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு. ஸோ டெவலப்பிங் அன் என் டு என் ஹெல்த் கேர் டெக்னாலஜி. ஸோ நம்மளுக்கு பார்த்துருக்கோம் என் டு என் அப்படி என் டு என் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம வாட்ஸ்அப்லேயே நம்ம பார்த்துருக்கோம். என் டு என்ல என்கிரிப்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதே மாதிரி தான் டெவலப்பிங் என் டு என் ஹெல்த் கேர் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ். அதாவது எப்படின்னா சொன்ன மாதிரி ஒரு கஸ்டம் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர்ஸ் வந்து யூஸ் பண்ற மாதிரி. இப்போ நம்ம இஹெச்ஆர் இஎம்ஆர்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பயோமெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு இஹெச்ஆர் இஎம்ஆர், மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கும் நிறைய தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் ஹாஸ்பிட்டல்ல சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் மெடிக்கல் இமேஜிங், ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து பண்றதுக்கு, அதே மாதிரி பேஷண்ட் ரெக்கார்ட் எல்லாமே வந்துட்டு வச்சுக்கிறதுக்கு நிறைய டைம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி லேப் ரிசல்ட்ஸ், ரிப்போர்ட்ஸ் இதெல்லாமே செக் பண்றதுக்கு, ஈஸியா ஆக்சசபிள் பண்ணிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி அட்வான்ஸ்டு டூல்ஸ் வந்து நாங்கள் யூஸ் பண்ண போறோம். ஸோ பில்டிங் ஏஐ பேஸ்ட் டயக்னாஸ்டிக் டூல்ஸ் தான். ஸோ இதுல வந்துட்டு எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஏஐ தான் சஜஷன்ஸ் சொல்யூஷன்ஸ் கொடுக்க போகுது. ஸோ அதனால உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமோ இல்ல ஒரு எந்த ஒரு எரரோ இருக்கக்கூடியதுல இதுல வந்துட்டு ஒரு 90% உங்களுக்கு எரர் இல்லாம இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கீ ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் டொமைன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் ரிமோட் பேஷண்ட் மானிட்டரிங் சிஸ்டம். ஸோ எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ மானிட்டரிங் சிஸ்டம் அப்படிங்கிறது மேக்ஸிமம் வந்து ஒரு பேஷண்ட் வந்து எப்படி இருக்காங்க, ஸோ பேஷண்ட் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட வைட்டல்ஸ் என்ன வைட்டல்ஸ் என்ன போயிட்டு இருக்கு, வைட்டல்ஸ் மீன்ஸ் பிபி, பிளட் ப்ரெஷர் டெவலப் போயிட்டு இருக்கு, அவங்களுடைய SpO2 லெவல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும். சப்போஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிசிஓ இல்லை ஐசிஓ எடுத்துட்டோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் நர்சஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 10 பெட்ஸுக்கு ஒரு 4 to 5 நர்சஸ் மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு வைட்டல்ஸ் வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்காது, எல்லாருமே போய் செக் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அதே மாதிரி ரிமோட் பேஷண்ட் மானிட்டர் சிஸ்டம் யூஸ் பண்ணி நாங்க எல்லாத்துக்குமே அந்த கனெக்ட் பண்ணி அந்த ஒரு சாஃப்ட்வேரை பில்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பேஷண்டோட மானிட்டரை ஒரு இடத்துல உட்காந்து செக் பண்ணிக்கலாம். அவங்க வந்துட்டு ஈஸியா ஆக்சசபிளா இருக்கும். சப்போஸ் ஏதோ ஒரு பேஷண்ட்ஸுக்கு வந்துட்டு பிபி அதிகமாயிருச்சு இல்ல SpO2 லெவல் கம்மியாயிருச்சு அப்படின்னா அவங்க போயிட்டு அங்க செக் பண்ணிக்கலாம். அதுவும் நாங்க பண்ண போறோம். அதே மாதிரி ஏஐ பேஸ்ட் டிசீஸ் டிடெக்ஷன் டூல். ஸோ இது வந்துட்டு எப்படின்னா ஒரு இப்போ நார்மலா டிசீஸ் இருக்கு அப்படின்னா ஒரு ஃபுல் பாடி செக்அப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டு இருப்போம். ஸோ அந்த ஃபுல் பாடி செக்அப் எதுக்காக பண்றோம், நம்ம உடம்புல டிசீஸ் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதா பண்றோம். ஸோ மேக்ஸிமம் ஹாஸ்பிட்டல்ல நீங்க நிறைய பேர் ஒரு காமெடி இருக்கு, ஒரு மித்து இருக்கு. என்ன மித்து அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் பாடி செக்அப் பண்ணினா இல்லாத டிசீஸ் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்றத விட இப்ப இருக்கிறது என்ன அப்படின்னா ஸோ கொஞ்சம் வந்துட்டு ஏஐ பேஸ்டா இருக்கும் போது அதுல ஒரு 95% உங்களுக்கு அக்யூரசி இருக்கும். அதை வச்சு என்னென்ன டிசீஸ் இருக்கு, எதை வச்சு நாங்கள் அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய சிம்டம்ஸை நாங்கள் அனலைஸ் பண்றதுக்காக இந்த ஏஐ பேஸ்ட் டிசீஸ் டிடெக்ஷன் டூல்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி டிஜிட்டல் பிரிஸ்கிரிப்ஷன் வேலிடேஷன்ஸ். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஸ்மார்ட் சிஸ்டம் வந்து மெடிக்கேஷன் எரர்ஸை நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணும். ஸோ மெடிக்கேஷன் எரர்ஸ் என்னென்ன மேக்ஸிமம் மெடிக்கேஷன் எரர்ஸ் அப்படின்னு இருக்குன்னா டோசேஜஸ் தான் அதிகமாக கொடுத்துருவாங்க. சப்போஸ் ஒரு ஒரு பேஷண்ட்ஸுக்கு வந்துட்டு நம்ம எவ்வளவுதான் வந்துட்டு டோஸ் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு பேராசிட்டமால் நம்ம ஒரு டேப்லெட் எடுத்துட்டோம் அப்படின்னாலே அது ஓவர் டோஸ் எடுத்துட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு அது வந்து நம்மளுக்கு சில டைம் அலர்ஜிக்கா இருக்கும். அப்படி இல்லைன்னா கூட நம்ம வந்து ரொம்ப நேரம் தூங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னா நம்ம பாடியோட ஹெல்த்துக்கு டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி டேப்லெட் டோஸ் அதிகமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கிட்னியும் வந்துட்டு டேமேஜ் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை வந்துட்டு நம்ம கரெக்டான பிரிஸ்கிரிப்ஷன் வேலிடேஷன் கரெக்டா கொடுத்து மெடிக்கேஷனோட எரர்ஸை குறைக்கிறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. அதே மாதிரி பயோமெடிக்கல் டேட்டா அனலிசிஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பயோமெடிக்கல் டேட்டா அனலிஸ்டிக் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது நாங்க மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா காம்ப்ளெக்ஸா இருக்கக்கூடிய டேட்டாஸை நம்ம ஹேண்டில் பண்றதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு பயாலஜிக்கல் டேட்டா செட்டை காம்ப்ளெக்ஸா இருக்கக்கூடிய டேட்டா செட்டை நம்மளுக்கு வந்து சிம்பிளிஃபை பண்ணி ஈஸியா பிரிச்சு கொடுத்து இப்போ ஒரு பேஷண்ட் வந்து ரெக்கார்ட் இருக்கு அப்படின்னா அவங்களோட பாஸ்ட் ஹெல்த் ரெக்கார்ட்ஸ் அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்மார்ட் ஹாஸ்பிட்டல் ஒர்க் ஃப்ளோ சிஸ்டம். ஸோ ஒர்க் ஃப்ளோ சிஸ்டம்னாலே ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் ஃப்ளோ சிஸ்டத்தை மெயின்டைன் பண்றது யாரு அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலோட ஹெச்ஆரா தான் இருக்கும். ஸோ எந்தெந்த நர்சஸ் எந்தெந்த டைம்ல ஒர்க் பண்ணணும், அதே மாதிரி எந்தெந்த டாக்டர்ஸ் வந்துட்டு எந்தெந்த டைம்ல போகணும், எந்தெந்த ஆபரேஷன்ஸ் எந்த டாக்டர் வந்து அட்டன் பண்ணணும் அப்படிங்கறது ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயம் வந்து யாராலும் ஈஸியாகவும் போடவும் முடியாது. ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம போடணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நம்ம காம்ப்ளிகேட்டடான ஒரு ஷெட்யூல் போட்டு பேப்பர்ல உள்ள சப்போஸ் ஒரு நார்மலான ஒரு சாஃப்ட்வேர்ல போட்டு பண்றதுக்கு நம்ம வந்துட்டு ஒரு ஏஐ பேஸ்டு பண்ணோம் அப்படின்னா அதுவே நம்மளுக்கு ஷெட்யூல் போட்டு யார் எந்த டாக்டர்ஸ் இந்த டைம்ல போவாங்க, சப்போஸ் அந்த டாக்டர் அவைலபிளா இல்லை அப்படின்னா கூட அந்த டாக்டர்ஸை நம்ம வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு மிச்சவங்களை உள்ள வர வைக்கவும் இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து ஒர்க் ஃப்ளோ சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணலாம்.
ஸோ நெக்ஸ்ட் எங்களோட இனோவேஷன் ஹெல்த் கேர்ல நாங்க கோரா ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஏரியாஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரியல் டைம் மெடிக்கல் ப்ராசஸிங்ல நாங்க ஃபோக்கஸ் பண்ணலான் இருக்கோம். ஸோ ரியல் டைமா நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ரியல் டைமா அப்படின்னா நம்ம டக்குன்னு போயிட்டு சப்போஸ் நம்மளுக்கு ஒரு காஃபோ இல்ல ஒரு டக்குன்னு ஒரு தலைவலியோ வரும், நம்ம திடீர்னு போயிட்டு நம்ம சாட் ஜிபிடிலயோ இந்த மாதிரி கேட்டுட்டு இருப்போம். சாட் ஜிபிடியோ இல்ல கூகுளோ நம்ம சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருப்போம். சிம்டம் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கு, வாட் குட் பி த ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஸோ அதை நம்ம ரெக்டிஃபை பண்றதுக்கு சில டைம் அதுல சில சில சேஞ்சஸ் இருக்கும். ஸோ நாங்க இதை வச்சு நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரியல் டைம் மெடிக்கல் டேட்டா ப்ராசஸிங். ஸோ ரியல் டைம் மெடிக்கல் டேட்டா ப்ராசஸிங்கை வச்சு நாங்க டாக்டர்ஸ் கிட்ட இந்த சிம்டம்ஸ்லாம் வந்தா அந்த டிசீஸ்க்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத நாங்க டேட்டாஸை வாங்கிட்டு எங்களோட இதுல ஃபீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நீங்க ஈஸியா அனலைஸ் பண்றதுக்கு எந்த ஒரு எரருமே இல்லாம நீங்க யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி கிளவுட் பேஸ்ட் ஹாஸ்பிட்டல் சிஸ்டம்ஸ். ஸோ கிளவுட் பேஸ்ட் ஹாஸ்பிட்டல் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா ஸ்டோரேஜ் மேக்ஸிமம் கிளவுட்னால உங்களுக்கு தெரியும். ஸோ கிளவுட் அப்படிங்கிறது வந்து சர்வர்ல ஸ்டோர் பண்ணக்கூடிய டேட்டாஸ் தான் நம்ம கிளவுட்னு சொல்லுவோம். ஸோ அப்படிங்கும் போது உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே டேட்டா வந்து டெலிட் ஆக வாய்ப்பும் இல்லை. ஏன்னா சர்வர் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அதே மாதிரி செக்யூர் அண்ட் ஸ்கேலபிள் பிளாட்ஃபார்ம்ஸ் நம்ம இருக்கு. ஸோ எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல எந்த ஒரு டேட்டாவும் தெஃப்ட் ஆகிறதுக்கோ இல்ல உங்களோட ப்ராப்ளம்ஸ் ஏதாச்சும் இங்க உங்க போன்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிடையாது. எங்களோட சாஃப்ட்வேர்ஸோ இல்ல எங்க வெப்சைட் வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சாரி ஃபார் த டிலே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம அடுத்து என்னென்ன ஐடியாஸ் நாங்கள் வச்சிருக்கோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ இதுதான் எங்க டீம். ஸோ நான் மோஷன் ஃபவுண்டர் அண்ட் சிஓ ஆஃப் த மிடில் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட். ஸோ அது வந்து தியானேஸ்வரன். ஸோ என்னோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். ஸோ இவங்க இல்லாம இந்த ஒரு ஐடியாவை நாங்க உள்ள கொண்டு வந்திருக்க முடியுமா அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா கிடையாது. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு எங்களோட கோர் டீம். ஸோ இந்த டீம் மெம்பர்ஸ் இல்லாம எங்களால் பண்ணிக்க முடியாது. நெக்ஸ்ட் எங்க தனிஷ்குமார். ஸோ எங்க வெப் டெவலப்பர் கூட அவர் தான். ஸோ அவர் தான் எங்களுக்கு வந்துட்டு ஐடியா சஜஷன் எல்லாம் கொடுப்பாரு. ஸோ அவரை வச்சு தான் நாங்கள் எங்களோட வெப் டிசைன் டெவலப்மெண்ட்ஸ் நாங்கள் வெப் டிசைனிங்லாம் எல்லாருமே நாங்கள் பண்ணுவோம். ஸோ இது வந்துட்டு 3 பேர் கூட டீமா அப்படிதான் இல்லை. ஸோ எங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எஸ்பெஷலி நிதிஷ்குமார், சுபேர் கான், அதுவும் இல்லாம புகழ், மேக்ஸிமம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க மென்ஷன் பண்ண முடியல. ஸோ நிறைய பேர் இருக்காங்க. அவங்க பேக் எண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வச்சு நாங்க இங்க இப்போ ஃப்ரண்ட் எண்ட்ல பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்க பேக் எண்ட்ல இல்லை அப்படின்னா நாங்க இல்லை. எங்க கம்பெனியோட பேக் போன்ஸ் எல்லாமே அவங்க தான். ஸோ எதுக்காக நீங்க மெடிலிங்கை சூஸ் பண்ணணும்? ஏன்னா ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. வேற ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் சென்டர்ஸ் இருக்கு. அதுவும் இல்லாம இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க எதுக்காக எங்களை சூஸ் பண்ணணும்? ஸோ எதுக்காக சூஸ் பண்றோம் அப்படின்னா நாங்க வந்துட்டு உங்களுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் பயோ இன்டெகிரேஷனோட உங்களுக்கு கொடுக்க போறோம். எதுக்காக அப்படின்னா இனோவேஷன் அட் இன்டர்செக்ஷன் ஆஃப் லைஃப் சயின்சஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்டெலிஜென்ஸ். ஸோ லைஃப் சயின்சஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்டெலிஜென்ஸை ஜாயின் பண்ணி நாங்க உங்களுக்காக ஒரு ப்ராஜெக்ட்ஸை நாங்கள் கொடுக்க போறோம். அது வந்துட்டு நார்மலா ஏதாவது பண்ணாம உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஸ்பெசிபிகேஷன்ஸை நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுக்க போறோம். ஸோ இதுல ஹெல்த் கேர் இனோவேஷன்ஸ் நாங்கள் கொடுக்க போறோம். R&D பண்ணி தான் கொடுக்க போறோம். ஸோ எந்த ஒரு விஷயத்துலயும் நாங்கள் வந்துட்டு பேக் எண்ட்ல இந்த ஒரு சாஃப்ட்வேர் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு எரர் வந்துச்சு அப்படின்னா அதை நாங்க வந்துட்டு ரெக்டிஃபை பண்றதுக்கு பேக் எண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி R&Dலயும் வந்துட்டு நாங்க ரிசர்ச் பண்ணிட்டு எது எப்படின்னா மெடிக்கல் டெக்னாலஜிக்குள்ள எப்படி எமர்ஜிங் ஆகலாம் அப்படிங்கறதையும் நாங்க வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கஸ்டமர் சொல்யூஷன்ஸ்.
ஸோ இப்போ ஸ்பெசிஃபிக்கா ஒவ்வொரு சில பேர்த்துக்கு எங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷனோட வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு நாங்க அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கலா மெடிக்கல் ஃபெசிலிட்டியோட நாங்க பில்ட் பண்ணி கொடுப்போம். எப்படி அப்படின்னா, சப்போஸ் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல எலக்ட்ரானிக் ஹெல்த் ரெக்கார்ட்ஸ், எலக்ட்ரானிக் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு ஒரு பேஷண்ட்டுக்கோ இல்லை அவங்க ஹாஸ்பிட்டல்லையோ அவங்க வந்துட்டு அந்த மெடிக்கல் டேட்டா செட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு எந்த ஒரு சேஃப்டி செக்யூர் நாங்க கொடுப்போம் அப்படின்னா 100% நாங்க அந்த டேட்டாஸை லீக் பண்ண மாட்டோம். ஸோ நாங்க அதை பில் பண்ணா கூட எங்களால கூட அந்த டேட்டாஸை ஆக்சசபிள் பண்ண முடியாது. அதுதான் வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அடுத்து செக்யூர் சிஸ்டம், அதுதான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த டேட்டா ப்ரொடெக்ஷனும் அந்த ஸ்கேலபிலிட்டியும் வந்துட்டு நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம். 100% அஷூரன்ஸா சொல்றோம். எங்களுக்கு எங்கள்கிட்ட இருந்து டேட்டா எதுவுமே போகாது. அதுவும் இல்லாம உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறோமே தவிர அதுல நாங்க எந்த ஒரு டேட்டா தெஃப்டும் நாங்க பண்ண போறதும் கிடையாது. ஸோ அதே மாதிரி யூசர் சென்டர் தான். ஸோ நாங்க வந்துட்டு இந்த ப்ராஜெக்டோ இல்ல எங்களோட வெபினார்ஸ் வெப்சைட்ஸ் நாங்க எதுக்காக பில்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா யூசர் சென்டரா தான் இருக்கணும். எப்படின்னா இந்த டிசைன் வந்துட்டு யாருக்காக அப்படின்னா கிளினிஷியன்ஸ். ஸோ கிளினிஷியன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய ஒர்க் பண்ணக்கூடிய பீப்புள்ஸ் அண்ட் அதர்ஸ் எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப முக்கியமா தேவைப்படுறதுனால ஸோ நாங்க இதை வந்துட்டு அவங்களுக்கு டிசைன் புரியற மாதிரி டிசைன் பண்றோம். சப்போஸ் வந்துட்டு இப்ப டாக்டர்ஸ் அப்படின்னா என்னன்னா மேக்சிமம் அவங்க வந்துட்டு சாஃப்ட்வேர் சைடு படிச்சுட்டு கூட வந்திருக்க மாட்டாங்க. ஸோ சப்போஸ் டாக்டர்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு சிம்பிளா புரியற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாவும் வச்சிருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு யூஸ் பண்ணவே ரொம்ப வெறுப்பாயிரும். அந்த மாதிரி இல்லாம நாங்க கொஞ்சம் நல்லா ஸ்பெஷலைஸ்டா யூசர் ஃப்ரெண்ட்லி டிசைன் தான் நாங்க பண்ணி கொடுக்க போறோம். ஸோ தேங்க்யூ கைஸ். நம்மளோட இனாகரேஷன் இப்போட முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து நாங்க எங்களோட வெப்சைட்டை உங்களுக்கு நாங்க காமிக்க போறோம். ஸோ அதை மட்டும் நீங்க பார்த்துட்டு நீங்க அதுல ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற உங்க ஐடியாஸை நீங்க ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லை உங்களோட இனோவேட்டிவ் ஐடியாஸ் இருந்துச்சு அப்படின்னா கூட எங்ககிட்ட நீங்க சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இனோவேட்டிவ் ஐடியாஸ் நாங்க வச்சிருக்கோம், எங்களுக்கும் நீங்க பண்ணி தருவீங்களா அப்படிங்கிறத நீங்க கேட்கலாம். அதே மாதிரி நாங்களும் உங்களுக்கு பண்ணி தருவோம். ஸோ மேக்சிமம் நாங்க இது எதுக்காக பண்ணியிருக்கோம் அப்படின்னா எல்லார் பக்கமும் இந்த இனோவேஷன் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நாங்க பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்காக இப்ப எங்க வெப்சைட் காமிக்கிறோம். ஸோ இதுதான் எங்க வெப்சைட்டோட ஹோம் பேஜ். ஸோ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இருக்கும். உங்களோட ஐடி நீங்க லாகின் பண்ணி சைன்அப் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாம நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதான் எங்க டீம். ஸோ இங்க போட்டிருக்க பாத்தீங்களா, ஸ்டார்டிங்லேயே இனோவேட்டிவா இருக்கும், செக்யூரா இருக்கும் அண்ட் எலிவேட் பண்ணும். நெக்ஸ்ட் ஜென் ஹெல்த் கேரா உங்களுக்கு கன்ஃபார்ம் கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் எங்க இந்த இனோவேஷன்ல இந்த 3 பேர் நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் எங்களோட விஷன் என்னங்கிறத நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? எதனால அப்படி இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த வெப்சைட்டை ஒருத்தரவங்க உள்ள போயிட்டு புதுசா என்ன வெப்சைட்னு தெரிஞ்சுதான் போயிருப்பாங்க. சப்போஸ் எங்களோட விஷன் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஸோ எங்க விஷன் என்ன அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் எங்களுக்கு லாபம் வரும். ஸோ லாபம் அப்படின்னா எங்களோட வெப்சைட் நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதே மூலியமா எங்களுக்கும் வந்துட்டு ப்ராஃபிட்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ இதை வச்சுதான் நாங்க பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு அவர் கிளைண்ட்ஸ் என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிறது இது வந்துட்டு சின்ன சின்ன ரிப்போர்ட்ஸ்லாம் நாங்க போட்டுப்போம். ஸோ நீங்க மேல போயிட்டு மேல இருக்கக்கூடிய மெனு பார்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நாங்க வந்துட்டு ரிமோட் நியோநாட்டல் இன்குபேட்டர் மானிட்டரிங் சிஸ்டம். ஸோ இந்த ஒரு ஐடியா கூட எங்க பேக் போனா இருக்கக்கூடிய எங்க ஃப்ரெண்ட் அஜித் குமார் அவங்களோட டீம் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க தான் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் பண்றதா எங்களுக்கு ஐடியா கொடுத்துருந்தாங்க. ஸோ எங்கள்கிட்ட கொட்டேஷன் கேட்டிருந்தப்ப நாங்க அவங்களுக்கு பண்ணி கொடுக்கறதா நான் ஐடியா சொல்லியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் டிஜிட்டல் மெடிக்கல் பிரிஸ்கிரிப்ஷன், அதாவது பிரிஸ்கிரிப்ஷன் வேலிடேஷன் சிஸ்டம். ஸோ உங்களுக்கு சொல்லியிருந்த மாதிரி பிரிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் வந்துட்டு எப்படி கரெக்டாக வேலிடேஷன் பண்றது. இப்போ ஒரு பேஷண்டே இருக்காங்க அப்படின்னா மெடிசன்லாம் வாங்கிட்டு போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கரெக்டா அதெல்லாம் செக் பண்ணி தெளிவாக நாங்கள் கொடுப்போம். இதை வச்சு நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இது எங்கன்னா ரொம்ப யூஸ் ஆக போதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப இடத்துல யூஸ் ஆக வாய்ப்பு இல்லை, சில இடத்துல மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு நீங்க இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இதுவே பெட்டராகவும் இருக்கும், நீங்க வந்துட்டு ஈஸியா ஆக்சசபிளும் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்துட்டு பேத்தாலஜி ரிப்போர்ட்
ஏஐ அனலைசர். ஸோ இந்த பேத்தாலஜி ரிப்போர்ட் ஏஐ அனலைசரை பொறுத்து பார்த்தோமோ அப்படின்னா, இதை வந்துட்டு மேக்ஸிமம் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, பேத்தாலஜி அப்படின்னா நம்மளுக்கே தெரியும். பேத்தோஜன்ஸ் அப்படின்னா அந்த வைரஸஸ் கிருமின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கிருமிகள்லாம் அந்த வைரஸஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம பிளட்லயோ இல்ல வந்துட்டு வேற டிஷ்யூஸ்லயோ இல்ல பயாப்சி ரிசல்ட்ஸ்ல நம்ம வந்துட்டு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கும் போது அனலைஸ் பண்ணலாம். ஸோ எப்படி அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய லெவல்ஸை வச்சு நாங்க கண்டுபிடிக்க போறோம். மெட்டாஸ்டாட்டிஸ் வந்து இருக்கா இல்லையா, ஸோ அதே மாதிரி வந்துட்டு கிரியாட்டிடிசிஸ் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இதுல வந்துட்டு எந்தெந்த லெவல்ல இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதை வச்சு நாங்க அனலைஸ் பண்ணதுதான் இந்த ஒரு விஷயம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு லேப் ரிப்போர்ட் ஆட்டோமேஷன் சிஸ்டம். ஸோ லேப் ரிப்போர்ட் அப்படின்னா நம்மளுக்கே தெரியும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டோம் அப்படின்னாலே கிட்டத்தட்ட நிறைய பேர் ஒரு மேக்ஸிமம் 100 இருந்து 150 ஒரு நார்மல் சின்ன ஹாஸ்பிட்டல் எடுத்தா கூட நிறைய பேர் வந்து இந்த மாதிரி லேப் டெஸ்ட் பண்றாங்க. ஸோ அது எல்லாமே கரெக்டா வச்சுக்கிட்டு அவங்களோட ரிசல்ட்ஸ் எல்லாமே கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது சில இடத்துல ப்ராப்ளம்ஸ் இருக்கதா இருக்கு. ஸோ அதனால இந்த ஒரு ஆட்டோமேஷன் சிஸ்டம் மூலியமா அவங்களுக்கே வந்துட்டு நாங்க நோட்டிபிகேஷன் கொடுத்துருவோம். அவங்களோட ஃபோன் நம்பர்ஸ் வாங்கி, அவங்களோட ஃபோன் நம்பர்ஸ், அவங்களோட யூசர் நேம் இல்ல அந்த மாதிரி வாங்கிட்டு அவங்களோட டீடைல்ஸை கொடுத்து அவங்க செக் பண்ணிட்டு போகும்போது அவங்க ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு அவசியமும் இல்லை. ஜஸ்ட் வி கேன் கிவ் அ ரிப்போர்ட் ஃபார் தெம் அஸ் எ டவுன்லோடபிள் ரிப்போர்ட்டா கொடுத்துருவோம். ஸோ அதனால அவங்க ஈஸியா வந்துட்டு இதை அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்துட்டு அதாவது ஆட்டோமேட்டடா ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேஷனாவே இருக்கும். ஸோ வந்துட்டு இதுல எப்படி நீங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஹீமோகுளோபின் லெவல்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நம்ம செக் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அந்த லிஸ்ட்டை வச்சுட்டு நாங்க இதுல ஃபீட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்தந்த இதெல்லாமே கம்மியா இருந்துச்சு அப்படின்னா இது என்னென்ன டிசீசஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்கு. அந்த டேட்டா செட்டை வச்சு நாங்க ஏஐ ட்ரெயின் பண்ணி வச்சிருவோம். அந்த ஏஐ ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறம் இது வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாவே என்னென்ன டிசீசஸ் இருக்கு, இதனால இது கம்மியா இருந்துச்சுன்னா இது இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துரும். அதே மாதிரி லேப் ரிப்போர்ட்ஸையும் உங்களுக்கு ஈஸியா டவுன்லோடபுளா வச்சுக்கலாம். அதே மாதிரி டைமும் உங்களுக்கு கன்சப்ஷன் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ மெடிக்கல் இமேஜ் அனலைசிஸ் சாஃப்ட்வேர் நாங்களும் இதுதான் நாங்க கிரியேட் பண்ண ஒரு விஷயம் தான். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சப்போஸ் ஒருத்தவங்க வந்து மெடிக்கல் இமேஜ் ஸ்கேன் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல டியூமர் இருக்கும். ஸோ சில இமேஜஸ் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தெளிவாவே இருக்காது. சில டைம் வந்துட்டு பேஷண்ட்ஸ் அசைஞ்சிருப்பாங்க, இல்ல ஒரு நாய்ஸ் வந்திருக்கும். ஸோ அதனால மேபி இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு என்ன ஒரு சிக்னலோ இல்ல இது சின்ன நாய்ஸஸ் இருக்கும், கிரெயின்ஸ் நாய்ஸ் சொல்லுவாங்க. அதாவது இந்த பழைய படத்துல எல்லாம் மழை பெஞ்ச எஃபெக்ட் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, தேட்டர்ல ஓடும்போது அந்த மாதிரி சில எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு குறைச்சு அவங்களுக்கு கரெக்டா அந்த ஒப்பேசிட்டி எல்லாமே கரெக்டா கொடுத்துரும். அதே மாதிரி நம்மளுக்கு குறிப்பிட்டதா எது வேணும், சப்போஸ் அங்க லெசியான் உங்களுக்கு தெரியும். ஸோ லெசியான்னா ஒண்ணும் இல்ல, ஒரு டியூமர் மாதிரி இருக்கிறதா லெசியான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லெசியான் டியூமர்னா கட்டி, கேன்சர்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த கட்டி வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்கு அது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி அதை நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதை வந்து ப்ராபபிலிட்டியா வச்சு இந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணியும் பார்க்கலாம். ஸோ இது நாங்க பண்ணக்கூடிய ஒரு இனோவேட்டிவான ஐடியா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேக்சின் ட்ராக்கிங் சிஸ்டம். ஸோ வேக்சின் வந்துட்டு நம்ம வந்துட்டு இம்யூனிட்டி ட்ராக்கிங், அதாவது வேக்சின் போட்டுட்டாங்களா, இது வந்து மேக்ஸிமம் கொரோனா டைம்ல நாங்க மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி வந்துட்டு இப்ப எடுக்கக்கூடியது மேக்ஸிமம் இருக்கக்கூடியது எல்லாமே வேக்சின்ஸ் தான் சொல்லுவோம். ஸோ நம்ம போடக்கூடிய இன்ஜெக்ஷன்ல இருக்கக்கூடியதும் வேக்சின்ஸ் சில இடத்துல சொல்லுவோம். எங்க அப்படின்னா இந்த இம்யூனிட்டி பூஸ்ட் பண்றதுக்காக சில பேர் வந்துட்டு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அதே மாதிரி உடம்புல சத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்துட்டு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. ஸோ அது எல்லாமே நம்ம கிட்டத்தட்ட வேக்சின்ஸ் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே ட்ராக் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். இது வந்துட்டு மேக்ஸிமம் கோவிட் டைம்ல பண்ண ஒரு ப்ராஜெக்ட். ஸோ எங்க சீனியர்ல இருந்து நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் வாங்கி இதுல இருந்து என்ன இனோவேட்டிவா பண்ண முடியும் அப்படிங்கிறத நாங்க பார்த்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன ப்ராஜெக்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்மார்ட் ஏஐ சிஸ்டம் ஃபார் ரெட்டினல் இமேஜ் அனலைசிஸ். ஸோ இதுதான் எங்களோட மெயின் ப்ராஜெக்ட். நாங்க வந்து பண்ணக்கூடிய எங்களோட ஃபிளாக்ஷிப் ப்ராஜெக்ட்னே சொல்லலாம். ஸோ நாங்க பண்ண ப்ராஜெக்ட்லேயே இது கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்ட். ஸோ ஏன்னா நாங்க பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட ஒரு 5,000 to 6,000 நாங்க செலவு பண்ணி அதுல வந்துட்டு டேட்டா செட்ஸை நாங்க கலெக்ட் பண்ணோம். ஸோ டேட்டா செட் அப்படிங்கிறது TensorFlow அப்படிங்கிற ஒரு டேட்டா செட் எடுத்து அதற்கு டேட்டா செட்டை வச்சு கிட்டத்தட்ட அக்யூரேட்டா நாங்க ரெட்டினல் டிசீசஸ். ஸோ ரெட்டினல் டிசீஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டயபெட்டிக் ரெட்டினோபதி, கிளவுகோமா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டயபெட்டிக் ரெட்டினோபதி எதனால வருது அப்படின்னா சுகர் லெவல் ஹைப் ஆச்சு அப்படின்னா அங்க நம்ம ரெட்டினா இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகும். ஸோ அப்படி டேமேஜ் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு கண்ணு தெரியறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ நம்ம என்ன நினைப்போம், கண்ணுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வேற ஒரு டிசிஷன்ஸ் எடுத்துட்டு இருப்போம். ஸோ நம்ம இது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ரெட்டினாவை ஃபுல்லா வந்து அனலைஸ் பண்ணிடுவோம் ஸ்கேன் பண்ணி. எப்படி அப்படின்னா ஐஆர் கேமரா வச்சு நம்ம ஸ்கேன் பண்ணி எடுத்துருவோம். அப்படி நம்ம ஸ்கேன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம்னா நாங்க வந்துட்டு கொடுக்கக்கூடிய டேட்டா செட்ஸை வச்சு இந்த ஏஐ மாடல் நம்மளுக்கு ஈஸியாவே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம்.
சாரி ஃபார் டிலே. அடுத்தது இந்த டேட்டா செட்ஸை வச்சு தான் அந்த ஒரு இமேஜ் அனலைஸ் பண்ண முடியும். என்னென்ன லிஸ்ட்ல இருக்கு, எந்த சிவியாரிட்டி லெவல்ல இருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு டவுன்லோடபிள் ரிப்போர்ட்டா நம்மளுக்கு கொடுத்துரும். பேஷண்ட்ஸ் நேம், ஏஜ், என்ன ஜெண்டர், அவங்களோட மெடிக்கல் ஐடி. ஸோ ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு பேஷண்ட்ஸுக்கு கொடுக்கக்கூடிய மெடிக்கல் ஐடியும் கொடுத்துருவோம். அவங்களோட மொபைல் நம்பர் நாங்கள் ஆட் பண்ணிடுவோம். ஸோ மொபைல் நம்பர் எடுக்கு அப்படின்னா ஃபர்தரா அவங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கூட கான்டாக்ட் பண்ணி அவங்க கேட்டுக்கலாம். அதே மாதிரி அவங்களும் அந்த ஃபோன் நம்பரை வச்சு இந்த ஒரு வெப்சைட்ல லாகின் பண்ணி அவங்களும் செக் பண்ணிக்கலாம். யூசர் ஃப்ரெண்ட்லி டேஷ்போர்டை நாங்கள் இது கொடுத்துருக்கோம். ஸோ இதே மாதிரி தான். ஸோ இதான் லாகின் பேஜ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ லாகின் பேஜை வச்சு இதுல நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நம்மளா இதுல அனலைஸ் பண்ண முடியும். அது எப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல இதை அவங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்னா அவங்களுக்கான அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணி அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இவ்வளவுதான் ப்ராஜெக்ட்ஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நாங்க பண்ணலாம்னு இருக்கோம். ஐடியாஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ இதுதான் எங்க கான்டாக்ட் பேஜ். ஸோ இந்த கான்டாக்ட் பேஜ்ல நீங்க போனீங்கனாலே எங்களோட லொகேஷன் எங்க உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ நாங்க கரூர் பேஸ்ட் கம்பெனி தான். நாங்க கரூர்ல தான் இருக்கோம். நாங்க வந்துட்டு எந்த ஒரு ஆஃப்லைன் ஸ்டோருமே கிடையாது. ஃபுல்லாமே ஆன்லைன்ல தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதுதான் எங்க கான்டாக்ட்ஸ். நீங்க வந்துட்டு வெப்சைட்ல போய் கிளிக் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு வந்துடும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா கூட நாங்க கீழே எங்களோட மெயில் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ கீழே எங்க மெயில் அட்டாச் பண்ணியிருக்கோம். அந்த மெயிலுக்கும் நீங்க எங்களுக்கு வந்துட்டு மெயில் பண்ணலாம். அதே மாதிரி எங்க ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்கோம். நீங்க வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணி கூட எங்கள்கிட்ட ப்ராஜெக்ட்ஸ் ஐடியாவை கெயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் எங்களோட ஸ்டார்டிங் கம்பெனி. ஃபர்ஸ்ட் அதை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதை வச்சு நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க ஸ்டார்டிங்ல எப்படி இதை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சப்போஸ் நீங்க கேக்குறீங்க. ஸோ ஒன்றும் இல்லை, நார்மலா கூகுள் போய்க்கோங்க. கூகுள்ல வந்துட்டு நீங்க போயிட்டு மெடிலிங்க் டெக்னாலஜிஸ் அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா போகணும். மெடிலிங்க் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இங்க உங்களுக்கு ஷேர் பண்றேன், நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஸோ இதுல நீங்க போயிட்டு என்ன சர்ச் பண்ண போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ மெடிலிங்க் டெக்னாலஜிஸ் அப்படின்னு நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் எடுத்த உடனே ஒரு மெடிலிங்க் என்டர்பிரைசஸ் அப்படின்னு வரும். ஸோ இது கிடையாது. இது வந்துட்டு அவங்க பண்ணக்கூடிய பயோமெடிக்கல் ப்ராடக்ட்ஸை பண்ணக்கூடியது. கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா பயோமெடிக்கல் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படி மெடிலிங்க் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் இருக்கும். ஸோ இந்த ப்ரொஃபைல் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்களுடைய கூகுள் மேப் லொகேஷனோட உங்களுக்கு சேர்த்தே வந்துடும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ அதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம், மெடிலிங்க் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெடோடைய வெப்சைட்ஸோ இல்லை நீங்க வெப்சைட் நீங்க அவைல் பண்ணிக்கலாம். இதுல வந்துட்டு உங்களோட ரிவ்யூஸும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க இருக்கக்கூடிய வெப்சைட் அப்படிங்கிற ஆப்ஷன் இங்க வெப்சைட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா எங்க வெப்சைட்டுக்கு உங்களை கொண்டு போய் விட்டுரும். ஸோ இந்த வெப்சைட்ல நீங்க உங்களுக்கு தேவைப்படக்கூடிய இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஐடியாஸை நீங்க அவைல் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் ஜாயினிங் அஸ் இன் மீட்டிங். ஸோ ஃபர்தராக இதுக்கப்புறமும் நாங்கள் நிறையா வெபினார்ஸை கண்டக்ட் பண்ணலாம் இருக்கோம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க, சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ அதை வச்சு நாங்கள் இன்னும் மேலே வளரணும்னு ஆசைப்படுறோம். ஸோ நெக்ஸ்ட் வெபினாரில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி. தேங்க்யூ. All the best, Amy and team. தேங்க்யூ மாமா. ஸோ நவீன் சரவணகுமார் என்னோட மாமா. ஸோ இவங்க தான் வந்துட்டு ஹெச்ஆரா ஒர்க் பண்றாங்க. அவங்களும் ஹாஸ்பிட்டல் சைட்ல தான் ஒர்க் பண்றாங்க. ஸோ கூடிய விரைவில் நெக்ஸ்ட் வெபினாரும் ஸோ இவங்க எடுக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. நார்மலா எடுக்காதீங்க. நல்லா பாடுவாரு, நல்லா பயங்கரமாவும் பேசுவாரு. உங்களுக்கு நல்லா ஒரு இனோவேட்டிவான ஐடியாஸும் ஷேர் பண்ணக்கூடிய ஆள் தான். ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கூட நீங்க இப்ப கேட்கலாம். அப்படி இல்லைன்னா கூட உங்களுக்கு ஃபீட்பேக் ஃபார்ம் நாங்கள் உங்களுக்கு குரூப்லயோ இல்லை நாங்கள் சென்ட் பண்றோம். ஸோ அதில் நீங்க உங்களோட ஃபீட்பேக் கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வெபினார்ல பார்க்கலாம். தேங்க்யூ.